பிரைஸ் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நித்திய வெளிச்சம் டெலிவிஷன் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு ஆரம்பமாக நாம் ஜெபத்தோடு இந்த செய்தியை கடந்து செல்லலாம், ஜெபிக்கலாம். மகா இரக்கமுள்ள கர்த்தாவை, நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவை, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சம் டெலிவிஷன் மூலமாக உம்முடைய வார்த்தைகளை கொடுக்க நீர் உதவி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதற்காக உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். அடியனை நான் முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி செய்திக்குள்ளாக செல்லுகிறேன். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதித்து எங்களுக்கு தாங்க. அப்பா, உம்முடைய கிருபையினாலே எங்களை வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன், எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் செய்திக்கு ஆரம்பமாக ஏசாயா புஸ்தகம் 52வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏசாயா புஸ்தகம் 52வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே, வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இப்படியாக வேதாகமத்திலே ஒரு ஆலோசனையை, இல்லை என்றால் ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அதனுடைய காரியம் அநேக ஜனங்கள் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனையான காரியத்தில் விழுந்து தன்னுடைய சரீரத்தை கெடுத்து ஆவியிலே சோர்ந்து போய் காணப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அது தேவனை அறிந்த ஜனங்கள் கூட சில வேளைகளிலே உலகத்தினுடைய காரியங்களிலே அங்கே அடிபட்டு போகிறதை பார்க்கிறோம். உலகத்தினுள்ள சிற்றின்பங்கள், உலகத்தினுடைய கவலைகள், உலகத்தினுடைய கஷ்டங்கள், பாவ சுபாவங்கள் அநேகரை இழுத்து அங்கே எழும்ப முடியாதபடி ஆவிக்குரிய முறையில் தேவன் கொடுக்கிற அந்த காரியத்துக்குள்ளாக வர முடியாதபடி தடை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிற வார்த்தை, நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நம்மை ஆண்டவர் படைத்ததனுடைய ஒரு நோக்கம் உண்டு. அது என்ன? நாம் இந்த உலகத்திலே மற்றவர்களைப் போல அல்ல. தேவனுடைய ஜனங்களாக இருந்தாலும் சரி, தேவனை தேடுகிற ஜனங்களாக இருந்தாலும் சரி, நாம் பாவத்திலேயோ இந்த உலகத்திலேயோ அழிந்து போகாதபடி எழும்பி பிரகாசித்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய சாயலாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் அவருடைய சாயல் என்ன என்று மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்தும்படியாக, அதை கொடுக்கும்படியாக தேவனுடைய சமூகத்தில் நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அநேகர் எழும்புகிறார்கள், பிரகாசிக்கிறார்கள், ஆண்டவர் உடைய ஊழியங்களை செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற வண்ணம் அவர்கள் எழும்புவதில்லை. காரணம், தேவனோடு உள்ள உறவை அவர்கள் அங்கே நோக்கி பார்ப்பதில்லை. தன்னுடைய சுயத்திலே, தன்னுடைய மாம்ச பலத்திலே அவர்கள் ஓடுகிறதுனால அந்த எழும்ப முடியாதபடி ஒரு தடையை போடுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், எழும்பு, உன்னுடைய காரியத்தை நான் பார்த்திருக்கிறேன். நான் உன் இருதயத்தை பார்க்கிற தேவன். நீ பலவீனமாக இருக்கிறார்,
தேவனுடைய சமூகத்திலே நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் ஏன் மனிதனாக வந்தார்? மனிதன் பாவம் செய்து அவனுடைய சுபாவத்தை, தெய்வீக சுபாவத்தை அவன் இழந்து போனான். மனம்போன போக்கிலே அவன் சென்றான். தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள், அவன் அதை அசட்டை பண்ணினான். கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார். நம்மை பலப்படுத்தும்படியாக, நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அநேகர் சொல்லுவார்கள், இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபித்தார், நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள், நீங்கள் அப்படித்தான் பேசுவீர்கள் என்று சொல்லி நம்மை சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் மரித்து போன நிலைமையிலிருந்து அவன் எழும்பி பிரகாசிக்க வேண்டும், தேவனுடைய சாயலை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டதுனால இந்த உலகத்தில் ஏற்ற வேளையில் அவர் மனிதனாக அவதரித்தார். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. நம்முடைய கழுத்தில், நம்முடைய இருதயத்தில் நாம் கட்டுகளை உடைய ஜனங்களாக, நாம் பலவிதமான போராட்டம் நிறைந்த ஜனங்களாக காணப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கட்டுகளை அவிழ்த்து விடு. கர்த்தருடைய சமூகத்தில் வருகின்ற பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பாரத்தை என்னிடத்தில் இறக்கி வை. அவருடைய சமூகத்தில் நாம் வருகின்ற பொழுது என்ன தேவை என்றாலும் சரி, என்ன பிரச்சனை என்றாலும் சரி, ஆவிக்குரிய ஒழுங்கற்ற தன்மையாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்க வேண்டும். அவருடைய நுகம் லெகுவாகவும் மெதுவாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. நுகம் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் நன்றாக அறிந்திருப்போம், விவசாயத்தில் அதிகமாக முன்னால் மாடுகளை உபயோகப்படுத்துவார்கள், மாட்டு வண்டிகளை உபயோகப்படுத்துவார்கள். நிலத்தை உழுவதற்கு அந்த மாட்டை உபயோகப்படுத்துவார்கள். இப்பொழுதும் நாம் அநேக இடங்களில் அதை பார்க்கலாம். அதை சுமந்து அந்த பலத்தோடு அந்த மாடுகள் அந்த கழுத்திலே கட்டப்பட்ட நுகத்தோடு அது தன்னுடைய வேலையை செய்யும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய நுகத்தை என் மேல் வைத்து விடுங்கள், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த கட்டுகளோடு இந்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? பண பிரச்சனையா, வியாதியை குறித்து பிரச்சனையா, தேவனை குறித்து விசுவாசம் இல்லையா? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நாம் கேட்கின்ற பொழுது அவர் அதற்கான வழிகளை நமக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அநேகருடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு பாரத்தை சுமந்தவனாக, ஒரு துக்கத்தை சுமந்தவனாக, என்னுடைய வாழ்க்கையில் எதை செய்தால் நிம்மதி என்று சொல்லி பலவிதமான பாவத்துக்குள்ளாக, பலவிதமான போராட்டத்துக்குள்ளாக சென்று கொண்டிருந்தேன். தேவனை அறியாதவனாக இருந்தேன். ஆண்டவராக இயேசு என்றால் என்ன என்று கேட்கிற நிலைமையிலே இருந்தேன். ஆண்டவருடைய சுத்த கிருபையினாலே என்னுடைய வாலிப வயதிலே நான் தடுமாறி கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வசனம் என்னிடத்திலே வந்தது. அந்த வசனத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக, என்னுடைய தாகத்திற்காக அவர் இந்த உலகத்திலே வந்தார் என்று விசுவாசித்தேன். எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்தேன். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமாக மாற்றினார். அன்பானவர்களே, 3வது வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம், விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் தேவனுடைய சமூகத்தில் வருவதற்கு நாம் எந்த விலையும் கொடுக்க வேண்டாம், எந்த சுமையும் நாம் தூக்க வேண்டாம். ஆண்டவரை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் நாம் வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை லெகுவாக மாறும். நம்முடைய சுமைகளை நாம்
தலையிலே தூக்கி சுமக்க வேண்டாம். இல்லையென்றால் இருதயத்தில் கவலையோடு கண்ணீரோடு இருக்க வேண்டாம். அவருடைய சமூகத்தில் வந்து நாம் நம்மை தாழ்த்துகின்ற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையான ஈவை நமக்கு தருகிறார். விலையின்றி விற்கப்பட்டீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே ஏசாயா புஸ்தகம் 52வது அதிகாரம் 5வது வசனத்தை இப்படி பார்க்கிறோம். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள். அவரை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள். நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூசிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவத்திலே விழுந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாம் நம்மை கடினப்படுத்துவது மாத்திரமல்ல, நம்மை உண்டாக்கின தேவனுடைய சாயலை நாம் மறுதலிக்கிற ஜனங்களாக இருந்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்த பொழுது அவருக்கு அநேக நெருக்கங்கள் அங்கே வந்தது, அநேக போராட்டங்கள் அங்கே வந்தது. உலக ஜனங்கள் அவருடைய நன்மையான ஈவை தேவ குமாரன் என்பதை புரிந்து கொள்ளாதபடி பல தீங்குகள் செய்தார்கள். குறிப்பாக அவர் பிறந்து வளர்ந்த அந்த ஜனங்கள், அவர் வளர்ந்த அந்த குலத்தில் உள்ளவர்கள் அவரை பரியாசம் பண்ணினார்கள். ஆகவே தான் அநேக வாக்குவாதங்களை அவர்கள் செய்தார்கள். ஆண்டவராக இயேசுவிடத்தில் அநேக கேள்விகளை அவர்கள் கேட்டார்கள். யோவான் எழுதின புஸ்தகத்தில் நாம் திருப்போம் என்று சொன்னால், யோவான் எழுதின புஸ்தகம், அங்கே யோவான் எழுதின புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அவர் இந்த உலகத்தில் மனிதர்களை ரட்சிக்கும்படியாக, மனிதர்களை அவர் ரட்சித்து தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாக அவர் இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்தார் என்று பார்க்கின்றோம். அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 24-25 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்துக்கு திருப்புங்கள். அங்கே நாம் பார்க்கின்றோம், அங்கே தேவனுடைய காரியத்தில் தேவன் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஏன் மரிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்துக்கு உண்டானவர், நான் இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவர் தேவனாலே பிறப்பிக்கப்பட்டார். அவர் தேவனாக இருந்தார். ஆதியிலே உலகத்தை உண்டாக்குகின்ற பொழுது அவரும் தேவனோடு இருந்தார் என்று சொல்லி ஆழமான சத்தியங்களை நாம் பார்க்கின்றோம். அங்கே அவரை தேவன் என்று விசுவாசிக்காதவர்கள், அவரை நம்பாதவர்கள் உடைய நிலைமை என்னவென்று சொன்னால், ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே நீங்கள் சாவீர்கள் என்று சொன்னார். ஒரு மனிதன் பாவத்தை ருசிக்கின்ற பொழுது, பாவத்திலே அவன் விழுந்து அவன் அங்கே சின்ன பின்னமாகின்ற பொழுது, தேவன் கொடுக்கிற சமாதானத்தை அவன் இழந்து போகிறான். தேவன் கொடுக்கிற பரிசுத்தமான வாழ்க்கையை அவன் இழந்து போனான். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க போகிற பொழுது, அவரை யார் என்று அறியாத பொழுது நம்முடைய பாவத்திலே நாம் எழுந்து போவோம். இங்கே அநேகருடைய வாழ்க்கையும் அப்படி இருந்திருக்கும். அநேகருடைய சாட்சியை நாம் கேட்கின்ற பொழுது, இந்த உலகத்திலே பாவத்திலே மரித்து கொண்டிருந்த பொழுது அவர் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக வந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி இந்த உலகத்திலே நமக்காக பாடுகள் பட்டு மரித்து அவர் உயிர் தெழுந்தார். ஆகவே தான் எழும்ப வேண்டும் என்று சொல்லி வேத வசனங்கள் பல இடங்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு பாவம் செய்கிற மனிதன், ஒரு பாவத்தை நேசிக்கிறவர்கள், அவர்கள் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். கொஞ்ச நாள் அவனுக்கு
ஒரு குளிரை போல அனுகூலமாக தெரியும். பிசாசானவன் ஆதி முதல் கொலைபாதகனாகவும் வஞ்சகனாகவும் இருக்கின்றான். அவன் பாவம் செய்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அந்த பாவத்தினாலே வரக்கூடிய தண்டனையை அவன் காண்பிப்பதில்லை. இன்றைக்கு வாலிபர்கள் அநேக இடங்களிலே பாவத்தை நேசித்து பாவத்திலே அவர்கள் விழுந்து போகிறதை நாம் பார்க்கின்றோம். காரணம் என்ன? அவன் பாவம் என்றால் என்ன என்று அவன் புரிந்து கொள்ள தேவனிடத்திலே வராமல் இருக்கிறான். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே வருகிறோமோ, இல்லை என்றால் யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி அவரிடத்திலே வருகிறோமோ, அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தேவனாய் இருந்து நம்மை வழிநடத்தி பொல்லாத பாவங்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, பாவம் செய்கிறவன் அவன் ஒரு நாள் அவன் தன்னுடைய வாழ்க்கையை அழித்து போடுகிறான். அநேகருடைய வாழ்க்கையில இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தேவனுடைய நாமத்திலே தேவனுடைய வார்த்தையின்படியாக எவ்வளவோ காரியங்களை பார்க்கிறோம். அன்பானவர்களே, தேவன் இன்றைக்கு உங்களிடத்திலே என்னிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான காரியம், அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவை நாம் அறிந்து கொள்வது ஒரு மார்க்கம் அல்ல, அது ஒரு மதம் அல்ல, அது அறிய வேண்டிய கட்டாயத்தில் உலகம் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கின்றோம். எங்கும் லஞ்சம், எங்கும் விபச்சாரம், எங்கும் சண்டைகள், யுத்தங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரே அதற்கு விடுதலை. கர்த்தராகிய இயேசுவை நீங்களும் நானும் விசுவாசிக்கின்ற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இது ஒரு செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த தருணத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கும் தான் இந்த வசனமானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆண்டவருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அநேகர் நாம் அதை புரியாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பேசுகிற அடியேனும் கேட்கிற நீங்களும் இந்த வசனத்திலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாவத்திற்கு அடிமையாகி விடக்கூடாது. இன்றைக்கு அநேக கஞ்சா, அநேக போதைப் பொருட்கள், அநேக ஆவிகள் இன்றைக்கு வாலிபர்களை புறந்தள்ளி போடுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய கிருபை நம்மை வந்து சேர்கிறது. இந்த சுவிசேஷமானது உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்படுகிறதுனாலே அநேகர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி தேவனுடைய நாமத்திலே அவர்கள் அங்கே ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு ஒரு தெய்வீக வல்லமையை பார்க்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ரோமர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் அங்கே நாம் வாசிக்கின்றோம். 6லிருந்து நாம் வாசிக்கின்ற பொழுது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ காரியம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட சிலுவையில் அறையப்பட்டவன் என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். இங்கே வரக்கூடிய மரித்தவன் என்று சொல்கிற போது சரீர பிரகாரமான மரணம் அல்ல, அவன் பாவத்திலே அவன் படுகிற வேதனை, பாவத்திலே அவன் மரித்து போகிறான். ஆண்டவரிடத்தில் வருகின்ற பொழுது வசனம் சொல்லுகிறது, இனி பாவத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டாம், தேவனுக்கென்று ஊழியம் செய்யுங்கள். நிறைவான தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே உங்களுக்குள்ளே வருகின்ற பொழுது அந்த குறைவான பாவ சுபாவங்கள் நம்மை விட்டு எடுபட்டு போவோம். அநேகர் சொல்லுகிற வண்ணமாக, தேவன் என்னை பாவத்திலிருந்து விடுவித்தார், போதை பழக்கங்களிலிருந்து விடுவித்தார், லஞ்சம் வாங்குகிற காரியத்திலிருந்து என்னை விடுவித்தார் என்று சொல்லி சாட்சி சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கே பார்க்கிறோம் 7வது வசனத்தில், ரோமர் 6:7, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே பாவத்திலே சிற்றின்பங்களிலே நாம் மரித்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை ஆண்டவரை போல வாழ நாம் ஒப்பு கொடுத்தால், கர்த்தர் நாம் பாவத்திற்காக ஒரு தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனிடத்தில் பிழைத்திருக்கும்படி அவர் இப்படியாக நம்மை வழிநடத்தி வருகிறார்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஈஸ்டர் என்ற ஒரு பண்டிகை உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. ஈஸ்டர் என்றால் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை குறித்து தியானிக்கிற நாளாக இன்றும் காணப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கென்று உயிர்த்தெழுந்தார். நமக்கென்று நம்முடைய பாவங்களை அவர்தாமே தன்னுடைய தேகத்தில் சரீரத்தில் சுமந்து கொண்டார். இனி நானும் நீங்களும் பாவங்களை சுமக்க வேண்டாம். பண தேவைகளை அவரிடத்திலே சொல்லுவோம், வியாதிகளை குறித்து அவரிடத்திலே சொல்லுவோம், நம்முடைய பிரச்சனைகளை குறித்து அவரிடத்திலே சொல்லுவோம். நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் இல்லை என்றால் பெற்றோருடைய தேவைகளை ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே சொல்லி நாம் மனம் திரும்புதலோடு அவரிடத்தில் வருகின்ற பொழுது கர்த்தர் நம் சிறையிருப்பை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, எழும்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல வழிகளிலே உங்களுக்கு சத்தியத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். நீ பாவத்திலே கிடக்க வேண்டாம், பாவத்திலே கண் சருகி போக வேண்டாம். இன்னும் இன்டர்நெட், இன்னும் செல்போன் வழியாக வரக்கூடிய துன்மார்க்கமான செய்திகளை கேட்டு நீ கவலைப்பட வேண்டாம். அதனுடைய பாவத்தின் அடிமைத்தனத்திற்கு இன்றைக்கு அநேகர் இப்படியாக செல்போன் மூலமாக வரக்கூடிய ஆபாச காரியங்களை, ஆபாச பேச்சுகளை, ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்த்து தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய எண்ணத்தையும் அவர்கள் விற்று போடுகிறதை பார்க்கின்றோம். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், வீண் சிந்தனையை நான் வெறுக்கிறேன், வீண் சிந்தனையை நான் வெறுக்கிறேன். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வசனத்தினாலே வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனம் நம் இருதயத்தில் நிறைவாய் இருக்கின்ற பொழுது நம்முடைய குறைவெல்லாம் மாறி போகும். நாம் பாவத்தை நேசிக்காதபடி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். இன்றைக்கு அநேகர் கேட்கிறார்கள், எப்படியா பரிசுத்தமாக வாழ முடியும் என்று சொல்லி கேட்கிறார்கள். நான் சொல்வேன், நீங்கள் தேவனிடத்திலே வாருங்கள், இயேசுவிடத்திலே வாருங்கள். நீங்கள் தேவையில்லாத காரியங்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய காரியங்களையும் செலவழிக்காமல் ஆண்டவராக இயேசுவிடத்திலே வந்து முழங்கால் படியிட்டு தன்னை தாழ்த்துகின்ற பொழுது நீங்கள் ஒரு தெய்வீகத்தை பெறுவீர்கள். உங்களுடைய சுபாவம், நம்முடைய முற்பிதாக்களுடைய சுபாவம் மாறி ஒரு தெய்வீக சுபாவத்தை நாம் அடைய முடியும். அதைத்தான் அநேக தேவ பிள்ளைகளுடைய சாட்சியிலே பார்க்கிறோம். என்னுடைய சாட்சியிலே பார்க்கிறேன். நான் தேவனை அறியாத பொழுது பழிக்கு பழி, தண்டனைக்கு தண்டனை, என்னுடைய இஷ்டம் போலே என்னுடைய மாம்சத்திலே திரிந்த நாட்கள் உண்டு. ஆண்டவராக இயேசு என்னை தேடி வந்தார். சரியான வாலிப வயதிலே நான் அழிந்து போவதற்கு முன்பாக, நான் மரித்து போவதற்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். உங்களில் அநேகருக்கு இந்த நித்திய வெளிச்சம் டெலிவிஷன் மூலமாக, யூடியூப் சேனல் மூலமாக, இந்த சபை எடுக்கிற எல்லா பிரயாசம் மூலமாக இந்த செய்திகள் உங்களை கடந்து வருகின்றது. இதை நீங்கள் விசுவாசிக்கின்ற பொழுது தரமான செய்திகளை தேவன் இந்த நித்திய வெளிச்சம் மூலமாக உங்களுக்கு பலவிதமான போதகர்கள், பலவிதமான முதிர்ந்த அனுபவ போதகர்களை கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நித்திய வெளிச்சம் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த வசதிகள் மூலமாக அநேக செய்திகள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவருடைய சுத்த கிருபை. நீங்கள் இந்த நித்திய வெளிச்சம் டெலிவிஷன் மூலமாக வரக்கூடிய செய்தியை கேட்பது அது உங்களால் உண்டானதல்ல, உங்களால் மாம்சத்தால் உண்டானதல்ல, அது தெய்வ கிருபை. தெய்வ கிருபை. அநேக சேனல்கள் இன்றைக்கு பாவத்தை குறித்து அது மக்களை திசை திருப்பும்படியாக, தெய்வீகத்தை விட்டு திருப்பும்படியாக அநேக தந்திரங்களை செய்து கொண்டிருக்கின்றது. அநேக பாவத்தை இந்த டெலிவிஷன் மூலமாக, யூடியூப் வழியாக விதைக்கிறான். சாத்தானானவன் கொஞ்ச நாள் உண்டென்று நன்றாக அறிந்து வைத்திருக்கிறதுனால ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக இதை ஒரு ஆயுதமாக உபயோகப்படுத்துகிறான். ஏனென்றால் இந்த பிசாசானவன் கொஞ்ச நாள் உண்டு என்று அவன் அறிந்திருக்கிறான். ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபித்திருக்கிறது. இந்த நாட்களிலே, இந்த வருஷங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் கேட்கிறதை நாம் பார்க்கின்றோம். யுத்தங்களின் செய்திகள் நம்முடைய மனதிற்கு எட்டாத அளவுக்கு ஒரு பயத்தை கொண்டு வரும்படியாக, ஏதோ ஒரு உலகத்தை நாம் வாழ்கிறோம், என்றோ ஒரு ஆபத்து நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி உலக ஜனங்கள், உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், உலகத்தில் நடக்கக்கூடிய யுத்தங்கள், இதற்கு ஜனங்கள் இன்றைக்கு பயந்து அநேக தேசங்களிலே, வல்லரசு போன்ற நாடுகளிலே, இன்னும் கிழக்கு தேசங்களிலே பார்க்கின்றோம். நாம் அநேக செய்தித்தாள்களிலே பார்க்கின்றோம், டெலிவிஷனில் வரக்கூடிய செய்திகளிலே பார்க்கின்றோம்.
அநேக மீடியாக்கள் நமக்கு நல்ல காரியங்கள், உலகத்திலே உண்மையாகவே நடக்கின்ற காரியங்களையும் சொல்லி வருகிறது. நம்ம அதை பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் எத்தனை நாள் எத்தனை மாதம் இல்லை என்றால் சனப்பொழுதிலே இது உலகமானது அழிக்கப்படும். ஆண்டவராக இயேசு அது நினையாத நேரத்தில், நாம் எதிர்பாராத நேரத்தில், நாம் இந்த உலக மயக்கத்துக்குள்ளே கிடக்கிற வேளையிலே அவருடைய வருகை இருக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம். இது மற்றவர்களை பயன்படுத்தும்படியாக அல்ல, பயப்படுத்தும்படியாக அல்ல. உண்மையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் இரண்டாவது வருகை குறித்து அநேக இடங்களிலே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதை தான் நாம் கடைசி அதிகாரமாகிய அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். அந்த இடங்களில் நம்ம அநேக இடங்களில் பார்க்கின்ற போது குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷங்கள், மத்தேயு, இன்னும் பழைய ஏற்பாடுள்ள உள்ள புத்தகங்கள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை சமீபித்திருக்கிறது. அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். அவர் மணவாளனாக வருகின்ற போது நாம் மணவாட்டியாக அவர் முன்பாக குற்றமற்றவர்களாய் நிற்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு அவரை விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசுவோடு பிணைக்கப்பட்டு அந்த மணவாளனுக்காக மணவாட்டியாக நாம் ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நமக்கு அனுமதிக்கிறார். தெய்வ செய்தியை கேட்கும்படியாக, தெய்வ அனுபவத்தை கேட்கும்படியாக இந்த சேனல் மூலமாக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது போதும். நம் வியாதியை குறித்து கவலைப்பட்டது போதும், நம்முடைய கடன் பிரச்சனைகளை குறித்து கவலைப்பட்டது போதும். ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய தேவன், அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். அவர் சொல்லுகிறார், எழும்பு எழும்பு, நீ மரித்திருந்தது போதும். நீ யாரோடு பழகுகிறாய், யாரோடு நீ துணிகரமாக நிற்கிறாய், ஆண்டவரோடு, உண்மையான ஆண்டவருடைய பிள்ளையோடு நீ இருக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கேள்வியை நம்மிடத்தில் கேட்கிறார். நீங்கள் யார், நான் யார்? தேவனை பின்பற்றுகிறவர்கள், அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தை உடைய நீங்களும் நான் ஜாக்கிரதையாக இந்த உலகத்தில் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கலாம். மகா இரக்கமுள்ள கர்த்தாவை, இந்த நல்ல மாலை வேலைக்காக, இல்லை என்றால் இந்த வேலைக்காக சோத்தரிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நித்திய வெளிச்சம் டெலிவிஷன் மூலமாக, இன்னும் யூடியூப் சேனல் வழியாக அநேகர் கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டும் இருக்கிற உங்கள் ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அவருடைய பிரசன்னத்தை உங்களுக்கு தருவார். பிள்ளைகளே, நீங்கள் கேட்க போகிற காரியங்களிலே நீங்கள் உறுதியாக இருக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Thank you. Praise God. Hallelujah.